அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், நல்லதை பேசுங்கள் அல்லது மௌனமாக இருங்கள். அன்பான சகோதரர்களே, இன்று நாம் பார்க்க போகும் ஹதீஸ், யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்புகிறாரோ அவர் நல்லதை பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும். என்ன சொல்கிறாங்க? யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்புகிறாரோ அவர் நல்லதை பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும். சஹீஹான ஹதீஸ், அல் புகாரி பதிவு செய்கிறார். இந்த ஹதீஸ் நம் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. இன்று பல பிரச்சனைகள் கைகளால் வருவதில்லை, நாவால் மட்டுமே வருகிறது. ஒரு வார்த்தை குடும்பத்தை பிரிக்கலாம், ஒரு வார்த்தை நண்பர்களை எதிரிகளாக்கலாம், ஒரு வார்த்தை ஒருவரின் மனதை காயப்படுத்தலாம். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லதையே பேசுங்கள், இல்லையெனில் அமைதியாக இருங்கள் என்று கூறினார்கள். இப்போது நம் ஒரு இடத்துல பேச போகிறோம். அப்போது நாம் பேசுவதற்கு முன் 3 கேள்விகளை கேட்க வேண்டும். நாம் நமக்குள்ளேயே கேட்க வேண்டும். என்ன கேட்கணும்னு சொல்கிறாங்க? நான் பேசப்போவது உண்மையா? அது மற்றவர்களுக்கு பயன் தருமா? அது யாரையும் காயப்படுத்தாதா? அப்படின்னு இருந்தால் மட்டும் இந்த 3ற்கும் ஆம் என்றால் பேசலாம், இல்லையெனில் மௌனமாக இருப்பது சிறந்தது. இன்று சமூக வலைதளங்களிலும் இதே விதி பொருந்தும். பொய்யான செய்திகளை அனுப்புவது, மற்றவர்களை பற்றி புறம் பேசுவது, கேலி செய்வது போன்றவற்றிலிருந்து நாம் விலக வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் நன்மையான வார்த்தைகளை பேசும்படி கட்டளையிடுகிறான். ஒரு நல்ல வார்த்தை கூட சதக்காவாக மாறும். எனவே நம் நாவை பாதுகாப்போம், நல்லதை மட்டும் பேச முயற்சி செய்வோம், மற்றவர்களை ஊக்கப்படுத்தும் வார்த்தைகளையே பயன்படுத்துவோம். அல்லாஹ் நம் நாவையும் நம் செயல்களையும் பாதுகாத்து அவனுக்கு பிடித்தமானவர்களாக நம்மை ஆக்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை மீடிவி நெட்வொர்க் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.